வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய நெடுஞ்சாலைத்துறையிலிருந்து டோட்டலாக 84 வேகன்சிஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெப்டி மேனேஜர், லைப்ரரி அசிஸ்டன்ட், ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர், அக்கௌண்டன்ட், ஸ்டெனோகிராஃபர், இந்த மாதிரி 5 விதமான போஸ்ட் இருக்குது. இந்த 5 போஸ்ட்டுக்கும் என்ன மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், ஏஜ் லிமிட் என்ன இருக்கணும், எவ்வளோ வேகன்சி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, அதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன அப்படிங்கக்கூடிய டீட்டெயில் தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 போஸ்ட்டுக்குமே வந்து தனித்தனியாக தான் எக்ஸாம் நடக்க போகுது. 5 போஸ்ட்டுக்குமே வந்து காமனான போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸாம் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி சிலபஸும் இன்க்ளூடடாக இருக்குது. பர்டிகுலராக ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபருக்கு நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அதே சிலபஸ் தான். ஓகே, ஸோ எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, வேகன்சி கம்மி தான் அப்படின்னாலும் இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் பற்றி அதிகமாக அவேர்னஸ் இருக்காது, நிறைய பேருக்கு தெரியாது. அப்படின்னால காம்படிஷன் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் செலெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். இப்போ எஸ்எஸ்சியில் 10,000 வேகன்சி வந்தாலும் அதில் செலெக்ஷன் ஆகிறது கஷ்டம். இதில் வந்து 80-100 வேகன்சி வந்தாலும் ஈஸியாக செலெக்ஷன் ஆகலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாது அப்படின்றனால. ஓகே, அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா நீங்கள் தனியாக படிக்க வேண்டாம். இப்போ நீங்கள் ஸ்டெனோகிராஃபருக்குலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபருக்கு படித்தது மட்டும் போதும். தனியாக இதுக்குன்னு நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ இதுக்கான அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. அக்டோபர் 30 வந்து ஓப்பன் ஆனிச்சு. டிசம்பர் 15 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரொம்பவே அதிகமாக டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணாதவங்க பண்ணிக்குவாங்க. ஓகே, இதுக்கு அப்ளை பண்ணுற வீடியோ வேணும்னா கேளுங்க, கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். முடிஞ்சால் நான் வந்து வீடியோ கொடுக்குறேன். ஓகே, எக்ஸாம் டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை, இனிமேல் தான் சொல்லுவாங்க. இதுக்கான அட்மிட் கார்டு மற்ற எல்லா ப்ராசஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் வரும். அதுக்கான அப்டேட் எல்லாமே அஃபிஷியல் வெப்சைட்டில் வரும். ஸோ நீங்கள் அதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். NHAOட வெப்சைட்டில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது, அதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெப்டி மேனேஜர் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ். ஸோ இதுக்கான பே லெவல் வந்து லெவல் 10. ஓகே, பேசிக் பேவே 56,100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கிட்ட இதில் வந்து சேலரி இருக்கும், இன்ஹேண்ட் சேலரி வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே, இது குரூப் ஏ போஸ்ட்டு. இதுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 30. இப்போ இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா UR EWS கேட்டகரிக்கானது. ஓகே, இதுவே நீங்கள் ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்கிறத விட 3 வயசு அதிகமாக இருக்கலாம். SC இல்லைனா ST கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கிறத விட 5 வயசு அதிகமாக இருக்கலாம். ஸோ இப்போ இந்த போஸ்ட்டுக்கு வந்து UR EWS இருக்கவங்க 30 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். SC STனா 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஓபிசினா 33 வரைக்கும். 4 போஸ்ட்டுக்குமே அதே தான். ஓகே, ஸ்டெனோகிராஃபரை தவிர மற்ற 4 போஸ்ட்டுக்குமே சேம் ஏஜ் லிமிட் தான். அதனால் திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து இதுக்கு டோட்டல் வேகன்சி வந்து 9 இருக்குது. பிடபிள்யூ கேண்டிடேட்டும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூக்கு தனியாகவும் வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது எந்த கேட்டகரிக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட். ஓகே, ஸோ இந்த போஸ்ட்டுக்கான பேசிக் பே, அதாவது இந்த 2 போஸ்ட், இந்த போஸ்ட்டுக்கும் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பே 35,400. இது ரெண்டுமே வந்து லெவல் 6ல் வரும். ஸோ இதுக்கு வந்து 50,000க்கு மேலே வந்து இன்ஹேண்ட் சேலரி மொதல் மாத சம்பளம் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த 2 போஸ்ட்டுக்குமே வந்து ஒரு வேகன்சி தான் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பேசிக் பே 29,200. ஸோ 40,000க்கு மேலே வந்து சேலரி இருக்கும் இதில் கண்டிப்பாக. ஓகே, ஸோ இதில் வந்து 42 வேகன்சி இருக்குது. அடுத்ததாக ஸ்டெனோகிராஃபர் தான் நிறைய பேர் அப்ளை பண்ணக்கூடிய போஸ்ட்டாக இருக்கும். பர்டிகுலராக எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக எல்லாருமே இதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். இதுக்கான பேசிக் பே 25,500. பட் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 35,000க்கு மேலே இன்ஹேண்ட் சேலரி இருக்கும். ஓகே, இப்போ இந்த பே கமிஷன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ 31 வேகன்சி வந்து ஸ்டெனோகிராஃபருக்கு இருக்குது. இதுக்கு வந்து ஸ்டேட் வைஸ் வேகன்சிலாம் கிடையாது, இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய காம்படிஷன் தான். ஓகே, ஒரே கட் ஆஃப் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ ஸ்டெனோகிராஃபருக்கு மட்டும் ஏஜ் லிமிட் வந்து 28. UR EWSனா 28, SC STனா 33, OBCனா 31 வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அடுத்ததாக இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெப்டி மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து MBA ஃபினான்ஸ் முடிச்சிருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அடுத்து ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸரை பற்றி நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும், இல்லைனா நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறதுல எந்த யூஸுமே கிடையாது. ஓகே, தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு ஹிந்தி தான் ப்ராப்ளம் அப்படின்னால இதை வந்து நம்ம பார்க்க வேண்டாம். ஓகே, அக்கௌண்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி முடிச்சு அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா CA இல்லைனா CMAல வந்து இன்டர்மீடியேட் பண்ணியிருக்கணும். அப்படி இருக்கிறவங்க மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்து ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சவங்க எலிஜிபிள். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஷார்ட் ஹேண்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இதில் ஸ்கில் டெஸ்ட் உண்டு.
சர்டிஃபிகேட் தேவையில்லை, பட் ஸ்கில் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணணும். ஓகே, இங்கிலீஷ் ஷார்ட் டர்ன் தெரிஞ்சிருந்தால் போதுமானது, ஹிந்தி தெரியணும் அவசியம் கிடையாது. ஓகே, 80 வேர்ட்ஸ் பர் மினிட் அப்படிங்கக்கூடிய ஸ்பீடில் உங்களுக்கு ஷார்ட் டர்ன் தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ இதில் வந்து யாருமே வந்து 5 போஸ்ட்டுக்கும் எலிஜிபிளாக இருக்க மாட்டீங்க. ஓகே, ஒருத்தர் வந்து எம்பிஏ பண்ணி லைப்ரரி சயின்ஸும் பண்ணி அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்லேஷனுக்கும் படிச்சிருக்காரு, சிஏவும் பண்ணியிருக்காரு, ஸ்டெனோகிராஃபியும் படிச்சிருக்காருங்க மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. ஓகே, ஒரு சிலர் 2 போஸ்ட்டுக்கு 3 போஸ்ட்டுக்கு வேணால் எலிஜிபிளாக இருக்கலாம். ஸோ நீங்கள் எத்தனை போஸ்ட்டுக்கு எலிஜிபிளோ அத்தனை போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக தான் அப்ளை பண்ணணும், தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும், தனித்தனியாக எக்ஸாம் எழுதணும். ஓகே, மேக்ஸிமம் ஒரு போஸ்ட்டுக்கு தான் எல்லாரும் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸ்டெனோகிராஃபருக்கு எலிஜிபிள்னா நீங்கள் அதுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இல்லை டெப்டி மேனேஜருக்கு எலிஜிபிள்னா நீங்கள் அதுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஒருவேளை 2-3 போஸ்ட்டுக்கு எலிஜிபிள்னா நீங்கள் 2-3 வாட்டி அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ கிளியராக இருக்குன்னு நம்புகிறேன். ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் வந்து டிக்டேஷன் பண்ணுவாங்க. 80 வேர்ட்ஸ் பர் மினிட் அப்படிங்கக்கூடிய ஸ்பீடில் டிக்டேஷன் இங்கிலீஷில் இல்லைனா ஹிந்தியில், நீங்கள் எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜில் பண்ணுவாங்க. அதை நீங்கள் வந்து ஷார்ட் டர்மில் நோட்ஸ் எடுத்துகிட்டு கம்ப்யூட்டரில் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து உங்களுக்கு 50 மினிட்ஸ் வந்து கொடுப்பாங்க இங்கிலீஷில் பண்ணுறதுக்கு, ஹிந்தினா 65 மினிட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறப்போ எரர் அதிகமாக இருக்கக்கூடாது. நீங்கள் யூஆர் கேட்டகரி அப்படின்னா 7% வரைக்கும் எரர் அலோடு, மற்ற கேட்டகரி அப்படின்னா 10% வரைக்கும் எரர் அலோடு. அதாவது நீங்கள் அந்த எவ்வளோ டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறீங்களோ அதில் மிஸ்டேக் வந்து இவ்வளோ தான் அலோடு. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி தான் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ டெப்டி மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து டயர் 1 இருக்குது, டயர் 2 இருக்குது. டயர் 2 இன்டர்வியூ தான். டயர் 1ல் வந்து 2 பார்ட் இருக்குது. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு பார்ட் அப்படியே எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய அதே சிலபஸ் தான். இப்போ இதில் வந்து ரீசனிங், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அடுத்ததாக வந்து ஜென்ரல் நாலேஜ், அடுத்து இங்கிலீஷ், இது எல்லாத்துலேயும் 10 கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, அடுத்து டொமைன் ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதிலிருந்து 80 கொஸ்டின் கேட்குறாங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்து எம்பிஏ படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எம்பிஏல என்ன படிச்சிங்களோ அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, நீங்கள் காலேஜில் படித்த சிலபஸ்லேருந்து கொஷின்ஸ் வரும். அது என்னென்ன டாபிக் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் கொஷின் வரப்போகுது. டோட்டலாக 120 கொஷின், அதில் 80 கொஷின் வந்து டொமைன் ஸ்பெசிஃபிக் கொஷின்ஸ் தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ இதுக்கு மொத்தமாக இந்த 120 கொஷின் அட்டன் பண்ணுறதுக்கு வந்து 2 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. ஓகே, இதுக்கு எல்லாத்துக்குமே காமனான ஒரே மாதிரி தான் நெகட்டிவ் மார்க் பாசிட்டிவ் மார்க் இருக்க போது, அதை நான் பின்னால் கடைசியில் சொல்கிறேன். ஓகே, அடுத்து இன்டர்வியூ இருக்கும். ஸோ இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 மார்க்குக்கு உண்டு. ஸோ இன்டர்வியூவான மார்க்குமே வந்து உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷனுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. 135 மார்க் டோட்டல். இந்த டோட்டலில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும் இதில். ஓகே, அடுத்து லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து 2 பார்ட் உண்டு. பார்ட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகே இருக்க போகுது. 15 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் 60 கொஷின், அதாவது இந்த எஸ்எஸ்சி சிலபஸில் 60 கொஷின். அடுத்த 60 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் ஸ்பெசிஃபிக், உங்களுக்கு இந்த லைப்ரரி சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து இருக்கும். என்னென்ன டாபிக் அப்படிங்கக்கூடிய சிலபஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். அதுலேருந்து 60 கொஷின் இருக்கும். டோட்டலாக வந்து 2 மணி நேரம் டைம். இதுலையுமே 120 கொஷின்ஸ் தான். ஓகே, இதில் ஒன்று தான், இதில் வந்து டயர் 1 மட்டும்தான், இதில் வந்து 2 டயர் உண்டு. ஓகே, அடுத்ததா அக்கௌண்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து இதுலையுமே ஒரே ஒரு டயர் தான். இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 120 கொஷின் தான். இதுலேயுமே வந்து பார்ட் 1 வந்து எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய அதே சிலபஸ் தான். அதாவது மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகேலேருந்து 10 கொஷின், மொத்தமாக 40 கொஷின். மிச்சம் 80 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்டண்ட்டுக்கான அந்த குவாலிஃபிகேஷன் ரிலேட்டடாக இருக்கும். ஓகே, டொமைன் ஸ்பெசிஃபிக் கொஷின்ஸ் வந்து ஒரு 80 கொஷின் வந்து கேட்பாங்க. டோட்டலாக 120 கொஷின்ஸ் இருக்கும். ஓகே, இதுக்குமே 2 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. அடுத்ததாக ஸ்டெனோகிராஃபர், நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது இதுதான். இதில் 2 டயர் உண்டு. ஓகே, டயர் 1, டயர் 2. டயர் 2 வந்து ஸ்கில் டெஸ்ட். டயர் 1 வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய அதே சிலபஸ் தான், நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் மட்டும் வேரி ஆகுது. ஓகே, இதில் வந்து ரீசனிங்கில் இருந்து 30 கொஷின் கேட்பாங்க, ஜிகேலேருந்து 30 கொஷின் கேட்பாங்க, இங்கிலீஷ்லேருந்து 60 கொஷின் கேட்பாங்க. ஓகே, ஸோ டோட்டலாக இதில் 120 கொஷின், 2 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. மேத்ஸ் கிடையாது, ஏதாவது எஸ்எஸ்சிலேயுமே உங்களுக்கு மேத்ஸ் கிடையாது. இதே 3 சப்ஜெக்ட் தான் இருக்கும். பட் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அதில் வேரி ஆகும். இதில் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வேரியா இருக்குது. மற்றபடி சேம் சிலபஸ், சேமாக நீங்கள் அதே ப்ரிப்பரேஷனை வச்சு இதில் நீங்கள் வந்து செலெக்ஷன் ஆக முடியும். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். மேத்ஸ் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸ்டெனோகிராஃபருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா. ஸோ இதுலேயுமே வந்து 120 மார்க்கு வந்து எக்ஸாம் இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் உங்களுக்கு டயர் 2, டயர் 1 முடிஞ்சு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் டயர் 2 இருக்கும். டயர் 2 வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸ்கில் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சிருக்கு, ஷார்ட் டர்ன் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு அட்லீஸ்ட் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே நான் அந்த டிரான்ஸ்லேட்டர் போஸ்ட்டை வந்து விட்டுட்டேன். மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 1 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும். நெகட்டிவ் மார்க்குமே உண்டு. தெரியாத கொஷினை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து மார்க்கு கிடையாது. ஓகே,
கொஷின் லாங்குவேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஹிந்தி இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கும். நீங்கள் இங்கிலீஷ் இருக்கக்கூடிய கொஷின்ஸை மட்டும் அட்டன் பண்ணிக்கலாம். மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸாக இருக்கும். ஓகே, ஒரு கொஷின் அதுக்கு 4 ஆப்ஷன், அந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் எக்ஸாம் சென்டர் போடுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக போடுவாங்க. சென்னை இருக்குது. ஓகே, சென்னை மட்டும் இல்லை, பாண்டிச்சேரியும் இருக்குது. சவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எங்கெல்லாம் இருக்குதுன்னா பெங்களூரில் இருக்குது, திருவனந்தபுரம் இருக்குது, விஜயவாடாவும் இருக்குது. ஓகே, ஸோ இங்கெல்லாம் வந்து எக்ஸாம் சென்டர் வந்து இருக்குது. ஓகே, போஸ்டிங்குமே உங்களுக்கு கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியாவில் எங்கே வேணாலும் போடலாம், பட் தமிழ்நாட்டிலையுமே கிடைக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஓகே, அடுத்து இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கவங்க வந்து ஒரு அப்ளிகேஷனுக்கு நீங்கள் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணுறீங்கன்னா 500 ரூபா பே பண்ணால் போதும். 2 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 2 வாட்டி அப்ளை பண்ணணும், 1000 ரூபா பே பண்ணுற மாதிரி வரும். ஓகே, அதுவே நீங்கள் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேண்டிடேட் அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. ஃபீமேலுக்குன்னு தனியாக சொல்லலை, நார்மலாக ஃபீமேலுக்குமே ஃபீஸ் இல்லாமல் தான் இருக்கும். பட் இதில் வந்து அவங்க நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணல, அப்ளை பண்ணுறப்ப எப்படி வருது அப்படிங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் மல்டிபிள் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம், பட் ஒரே போஸ்ட்டுக்கு 2-3 வாட்டி அப்ளை பண்ணக்கூடாது. இப்போ ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு மட்டுமே நான் 3 அப்ளிகேஷன் பண்ணுறேன் அப்படி பண்ணக்கூடாது. ஓகே, அதனால் எந்த யூஸுமே இல்லை. ஓகே, ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டெனோகிராஃபருக்கும் பண்ணுறேன், அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா டெப்டி மேனேஜருக்கும் பண்ணுறோம்னா நீங்கள் பண்ணலாம். ஓகே, பட் தனித்தனியாக பண்ணணும். ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரே ஆள் வந்து 2 போஸ்ட்டுக்கு 3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுல என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னா 2 போஸ்ட்டுக்கும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் எக்ஸாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம் தான் அட்டன் பண்ண முடியும். ஓகே, அந்த ஒரு ரிஸ்க் மட்டும் இருக்குது, நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு அந்த எஸ்எஸ்சி போர்ஷன், அதாவது எஸ்எஸ்சி சிலபஸ் அப்படின்னு சொன்னோம்ல, மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகே, அதுக்கு வந்து நீங்கள் நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுத்துருக்கேன், ஹவு டு ஜாயின் அவர் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி. அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அதில் சொல்கிற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் அதில் வந்து எஸ்எஸ்சிக்கான ப்ரிப்பரேஷனும் பண்ணிக்கலாம், ரயில்வே எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனும் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நிறையா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனும் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3000க்கு அதிகமான வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 1000க்கு அதிகமான டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். 1500க்கு மேலே செலெக்ஷன் ஆயிருக்காங்க இதில் படித்தவங்க. எஸ்எஸ்சி, ரயில்வே, இந்த மாதிரி சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், வேறு ஒரு சில சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸில் வந்து நிறைய பேர் செலெக்ஷன் ஆயிருக்காங்க. செலெக்ஷன் ஆனவங்களுக்கான ப்ரூஃப் கேட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த யூடியூப் சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் நீங்கள் பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் இதில் வந்து எல்லா கிளாஸஸுமே தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே இருக்கும். பேசிக்லேருந்து எக்ஸாமில் எந்த லெவலில் கேட்பாங்களோ அந்த லெவலுக்கு வந்து டீச் பண்ணியிருப்போம். இந்த ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் இந்த ஒரே கோர்ஸில் வந்துடும். நீங்கள் திரும்ப திரும்ப ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் வேறு கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்ட்டு அவசியம் கிடையாது. ஒரு வாட்டி ஜாயின் பண்ணிவிட்டு 3 வருஷம் நீங்கள் இந்த கோர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு 1499 நீங்கள் 1 டைம் பே பண்ணால் போதும். 3 வருஷம் வேலிடிட்டி உண்டு. ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணுற வீடியோ கொடுத்துருங்க, அதை பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எந்த ஃபோல்டரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, இப்போ இதில் வந்து உங்களுக்கு இந்த டொமைன் ஸ்பெசிஃபிக்னு சொல்லியிருந்தேன்ல, அதெல்லாம் கவர் ஆகாது. அது தவிர்த்து மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகே கம்ப்ளீட்டாக கவர் ஆகும். அதுக்கு நீங்கள் இந்த கோர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டரையே பாருங்கள். நான் தனியாக இந்த எக்ஸாமுக்குன்னு ஒரு ஃபோல்டர் கொடுக்கல, நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாமோட ஃபோல்டரே பாருங்கள். அதில் இப்போ ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு படிக்கிறவங்க எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், இந்த ஃபோல்டரை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, மற்றவங்க எல்லாருமே எஸ்எஸ்சி சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் நியூ அப்படிங்கக்கூடிய ஃபோல்டரில் இருக்கக்கூடிய மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகே வந்து பாருங்கள். ஸ்டெனோகிராஃபரில் மேத்ஸ் மட்டும் இருக்காது, மற்றதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஃபோல்டர் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இதில் பாண்டும் உண்டு. ஓகே, அதாவது நீங்கள் குரூப் ஏ போஸ்ட்டுக்கு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 5 லட்சத்துக்கான பாண்டு வந்து போடுவாங்க. ஓகே, அதாவது 3 வருஷம் நீங்கள் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். அதுக்கு முன்னால் வெளியில் வந்தீங்கன்னா 5 லட்ச ரூபா பே பண்ணால் தான் நீங்கள் ரிலீவ் ஆகி வர முடியும். ஓகே, குரூப் பி, குரூப் சி போஸ்ட்டுக்கு செலெக்ஷன் ஆகிறீங்க அப்படின்னா 3 லட்சம் பாண்டு, அதுவுமே 3 வருஷத்துக்கானது. ஓகே, இது நீங்கள் வெளியில் வந்தால் தான், வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில வர்றீங்கன்னா நீங்கள் இந்த அமௌண்ட்டை பே பண்ணால் தான் உங்களை அங்கேருந்து ரிலீவ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் போஸ்டிங் எங்கே வேணாலும் இருக்கலாம், ட்ரான்ஸ்ஃபரும் எங்கே வேணாலும் இந்தியா ஃபுல்லாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வேறு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் நீங்கள் இன்டர்வியூ போகிறப்போ, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்போ அப்ளிகேஷனோட பிரிண்ட் அவுட்டும் தேவைப்படும். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். NHAOட ஆன்லைன் வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி நிறையா ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டட் நம்ம சேனலில் வந்து அதுவும் வித்தியாசமான நிறைய பேர் சொல்லாத டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்து நம்ம ரெகுலராக கொடுக்க போகிறோம், ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.